Praise the Lord, EIT members. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இயேசுவின் நாமத்துல இந்த நல்ல காலவேளையில உங்களை நான் வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரம் இல்லாம இன்னைக்கு உலகமே மதர்ஸ் டே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. வீட்டிலேயே இன்னைக்கு சபையில இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் என்னுடைய சார்பிலும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் ஒவ்வொரு தாய்மார்களுக்கு என்னுடைய தாய்மார் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சரி, பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நல்ல கால வேளையில தேவனுடைய ஆராதனையில உங்களை எல்லாம் பார்ப்பது குறித்து ரொம்ப சந்தோஷம். நான் நம்புறேன் இதுவரைக்கும் கர்த்தர் நம்மளை கைவிடாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை நடத்திக்கிட்டு வராரு. தொடர்ந்து தேவன் நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. நம்ம நம்புவோம், நம்ம விசுவாசிப்போம். தொடர்ந்து தேவனுடைய சமூகத்துல நம்ம என்ன செய்வோம்? காத்திருப்போம். அதே போல நம்ம ஒவ்வொரு மாதமும் மாசத்துல ஒரு வாரத்துல 3 நாள் உபவாச ஜபத்தை நம்ம ஏறெடுக்கிறோம். அதே போல இன்னைக்கு இந்த 3ஆவது நாள் உபவாச ஜபத்துல உங்களை எல்லாரையும் பார்ப்பது குறித்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உபவாசத்தை நீங்க எடுங்க. நிச்சயமா கர்த்தர் இந்த காலங்கள் இந்த நெருக்கடியான காலங்களில நம்ம அதிகமா தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கக்கூடியதான ஒரு நேரங்களில காலங்களில நம்ம வந்து நின்று கொண்டிருக்கிறோம். அதனால உங்களுடைய ஜெபங்களை அதிகரித்துக் கொள்ளுங்க, உபவாசத்தை எடுங்க. இன்னைக்கு அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள், இன்னைக்கு பிசாசானவன் நிறைய காரியங்கள் இன்னைக்கு குடும்பங்களை கொடுத்து இன்னைக்கு தேவனை தேடும் முடியாத படிக்க பல சூழ்நிலைகளை அவன் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால நம்ம ஆராதனைக்கு இப்ப கூட முடியாத சூழ்நிலையில நம்ம வீட்டுல தேவனை ஆராய்ச்சி கொண்டு இருக்கிறோம். இந்த காரியத்தை நீங்க தேவனுக்கு உண்மையா செய்யுங்க. ஏன்னா மனுஷன் பார்க்கல, கர்த்தர் பார்க்கல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? நம்ம ஒவ்வொருவரையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறார். அதனால நீங்க தொடர்ந்து ஜபத்துல நின்றுங்க. உங்க குடும்பத்துல காலையிலையும் மாலையிலும் ராத்திரியும் என்ன செய்யுங்க? ஆண்டுடைய சமூகத்துல கூடி ஜபம் பண்ணுங்க. நான் நம்புறேன் கர்த்தர் நிச்சயமா ஒரு பெரிய காரியத்தை உங்க குடும்பங்களிலும் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் செய்வாருன்னு சொல்லி நான் நம்புறேன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்ணில் மூடி ஜெபம் பண்ணுமா? ஒரு நிமிஷம் நீங்க எல்லாம் கண்ணில் மூடுங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில எங்களை நீ கொண்டு வந்து நிறுத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதுல பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். தேவ செய்தியை கேட்கிற பிள்ளைகளோட உள்ளத்துல கர்த்தர் பேசுவீராக. அவருடைய உள்ளத்துல கர்த்தர் ஆண்டவரை இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றும். என் தேவன் ஆறுதல் படுத்தும். உங்களுடைய பிள்ளைகளை சமாதானப்படுத்தும் ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே நினைக்கிற விரும்புகிற ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் வாய்க்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே நிறைய பல பிரச்சனை
பிரச்சனைகள் அவர்கள் ஆண்டவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பல போராட்டங்கள் அவர்கள் இருக்கிறத பார்க்கிறோம் ஆண்டவரே. வேலையில்லாத சூழ்நிலைகள் ஆண்டவரே, ஆண்டவரே பண பிரச்சனைகள் ஆண்டவரே, தேவன் சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவீராக. நிலைமைகளை கர்த்தர் மாற்றும். என் தேவனில் அழைத்தவர் உண்மையுள்ளவர். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நல்ல ஆண்டவரே கால வேளையில் அப்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா மகிமையும் நீங்க எடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சரி, அல்லேலூயா. இன்னைக்கு என்னோட பிரசங்கத்தோட தலைப்பை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு பிரகாசிக்கிற ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை குறித்து நான் உங்களோடு பேச ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் விரும்புகிற காரியம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு பிரகாசம் இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக வேளையில இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் சொன்னா, நீ அதிகமா தேவனோடு நீ நெருங்கும்படியா, நீ அதிகமா தேவனோடு என்னது அமர்ந்திருக்கும்படியா இன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு தேவனோடு நம்ம அதிகமா நெருங்கி இருக்கும் பொழுதுதான் இன்னைக்கு கடவுளுக்காக நம்ம என்ன செய்ய முடியும் தெரியுங்களா? பிரகாசிக்க முடியும். ஆனா இன்னைக்கு பிசாசு என்ன செய்யறான்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய பல பிரச்சனைகளை கொடுத்து இன்னைக்கு தேவனை தேட முடியாதபடி, ஒரு பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில வராதபடி அவன் பல போராட்டங்களை இன்னைக்கு அநேகருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை செய்து கொண்டு வருகிறான். ஒருவேளை வாலிப பிள்ளையா இருக்கலாம், ஒருவேளை நீங்க திருமணமான ஒரு நல்ல ஒரு குடும்பமா இருக்கலாம். யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு என்ன தெரியுங்களா? பிசாசு விட்டு வைக்கிறது இல்ல. பல பிரச்சனைகளை கொடுத்து, பல போராட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து, பல இன்னல்களை கொடுத்து, பல ஆபத்துகளை கொடுத்து, பல விதமான காரியங்களை இன்னைக்கு என்ன செய்யறான்? இன்னைக்கு நம்ம என்ன செய்யறான்? அப்படியே அவன் கட்டி வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் இந்த காரியத்தை அவன் செய்யறான்னு சொன்னா, தேவனுக்காக நம்ம எழும்ப முடியாதபடி, தேவனுக்காக நம்ம பிரகாசிக்க முடியாதபடி பல சூழ்நிலைகளை இன்னைக்கு பிசாசு கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையில கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். ஆனா தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் சொன்னா, நீ எழும்பி பிரகாசின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. நீங்க ஏசாயா புஸ்தகத்துல 60வது அதிகாரத்துல வசனம் 1 இருந்து 3 வரைக்கும் நீங்க வாசிங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஏசாயா புஸ்தகத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, அவர் சொல்றாரு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மே உதித்ததுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஐயா, நம்ம எழும்பி பிரகாசிக்கும் பொழுதுதான் தேவனுடைய ஒளி நம்ம மேல வருமா? அல்லேலூயா. அப்பதான் கர்த்தருடைய மகிமை நம்ம மேல என்ன செய்யணும்? உதித்ததுன்னு சொல்லி நம்ம வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இந்த நல்ல கால வேளையில உன்னை எழும்பி பிரகாசிக்க சொல்றாரு. நீ எழும்பி பிரகாசிக்கும் பொழுதுதான் ஒளி உன் வாழ்க்கையில வரும். அல்லேலூயா. அப்ப அந்த ஒளி வரும் பொழுதுதான் கர்த்தருடைய மகிமை என்ன செய்யும்? மேல உதிக்கும்னு சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். 2வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது அவர் சொல்றாரு, இதோ வாசிங்க. இதோ இருள் பூமியையும், பாருங்க, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். காரிருள் வந்து என்ன செய்யுமா? ஜனங்களை மூடுமா? ஆனாலும் அங்க சொல்றாரு, ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். சொல்றாரு, உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் என்ன செய்யுமா? மூடும். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்வாரா? உன்மேல் கர்த்தர் உதிப்பார். உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆண்டவருடைய மகிமை என்ன செய்வா? நம்ம மேல காணப்படும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நடத்த அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை எல்லாரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, என் அருமையான மகனே, என் அருமையான மகளே, எழுப்பி நீ பிரகாசின்னு சொல்றார். அல்லேலூயா. நீ எழுப்பி பிரகாசிக்கும் பொழுதுதான் கர்த்தரோட வாழ்க்கையில
என்ன செய்வாரு? அவர் ஒளியை நம்ம மேல வைப்பார். அல்லேலூயா. அப்பதான் அவருடைய மகிமை நம்ம மேல வரும்னு சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். 3வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வாசிங்களா? உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு, அப்புறம் சொல்றாரு, உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அல்லேலூயா. அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே உன்னுடைய ஆவியை தட்டி எழுதும்படியா இந்த நாளிலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீ கவலையோடு இருக்கிறியா, நீ கண்ணீரோடு இருக்கிறியா, வேதனையோடு இருக்கிறியா, என் ஆண்டவர் சொல்றாரு, மகனே நீ பயப்படாத. ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், எழும்பி நீ பிரகாசின்னு சொல்றாரு. அல்லேலூயா. நீ எழும்பி பிரகாசிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை மேல வந்து ஒதுக்கியா. அல்லேலூயா. என் தேவனுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மகிமையான தேவன். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, வெளிச்சம் இடத்திற்கு யார் வருவாங்களா? ஜாதிகளும் வருவார்கள் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்புறம் என்ன சொல்றாரு? நீ ராஜாக்களும் வருவார்கள், நீ நடந்து வரும் பொழுது ராஜாக்களோட கூட வருவான்னு சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அவ்வளவு ஒரு வல்லமையான காரியத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில என்னோட வாழ்க்கையை செய்ய வல்லமையுள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம எதற்கு பிரகாசிக்கணும்னு சொன்னா, நம்மளோட வாழ்க்கையில முதல்ல இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன சொன்னா, 1வது காரியம், தேவனுடைய சமூகத்துல நீ தனித்து இருந்தால்தான் அந்த காரியத்தை கர்த்தர் வாழ்க்கையில கொடுப்பார். அப்ப தேவனுடைய சமூகத்துல என்ன செய்யணும்? தனித்து இருந்தால். அப்ப ஆண்டவர் விருப்பப்படுறாரு, நீ ஆண்டவருடைய சமூகத்துல தனித்து இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் என்ன செய்வாரு? உன்னோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நான் அதிக நேரங்களை எடுத்துக்கொள்ள மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஷார்ட் மெசேஜா இருந்தாலும் நிச்சயமா அந்த வார்த்தைகள் உங்களோட என்னது பேசணும்னு சொல்லி நான் நம்புறேன். அதனால ஒரு 2 பாயிண்டோட உங்களோட நான் பேசி இந்த பிரசங்கங்களை நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா, யாத்திராகமம் 34வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 28வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் நம்ம பார்ப்போம். கர்த்தருடைய சமூகத்துல மோசே தனித்து இருந்த பொழுது கர்த்தர் அவனோடு பேசினார். அவனுடைய முகம் என்ன தெரியுங்களாச்சு? பிரகாசித்தது என்று சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப மோசே என்ன செய்யறாரு? தேவனுடைய சமூகத்துல தனித்து இருக்கிற ஒரு மனுஷனா அந்த இடத்துல காணப்பட்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எடுத்து வாசிங்க. 28வது வசனத்தை வாசிங்க. அங்கே அவன் அப்பம் புசியாமலோ தண்ணீர் குடியாமலோ இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, 28வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்கே அவன் அப்பம் புசியாமலோ தண்ணீர் குடியாமலோ இரவு பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான்னு சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப மோசே பாருங்க, சீனாய் மலையில 40 நாள் தேவனோடு கூட இருந்தாருன்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். புசிக்கல, தண்ணி குடிக்கல, தேவனோடு மோசே என்ன செய்யறாரு? அவர் பேசிக் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஐயா, இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய சமூகத்துல நீ தனித்து இருக்கும் பொழுதுதான் என்ன தெரியுமா செய்ய முடியும்? நீ தேவனுக்காக நீ விரும்பி பிரகாசிக்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு உன்னோட வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்யணும். இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதமான வாழ்க்கை நான் வாழணும்.
இன்னைக்கு நன்மையான காரியத்தை கர்த்தர் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில செய்யணும், என் குடும்பத்துல செய்யணும், இன்னைக்கு திருச்சபையில செய்யணும், இன்னைக்கு சமுதாயத்துல கர்த்தர் செய்யணும்னு சொன்னா இன்னைக்கு நீ என்ன தெரியுமா செய்யணும்? நீ தேவனுடைய சமூகத்துல தனித்து இருக்கணும். அல்லேலூயா. நீ உன் சூழ்நிலையை பார்க்காத, உன் வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளை பார்க்காத. இன்னைக்கு என்ன செய்யணும் தெரியுமா? நீ ஆண்டவருடைய சமூகத்துல என்ன செய்யணும்? நீ தேவனை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு மோசேயோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மோசே தேவனுடைய சமூகத்துல தனித்து இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. அப்ப தேவனோட மோசே என்ன செய்யறார்? முகமுகமா அவர் பேசிக் கொண்டிருக்கிறாரு, தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் சாப்பிடறதுக்கு கூட என்ன வரல, அவர் என்னது தண்ணி குடிக்க கொடுத்து என்னது தண்ணியை குடிக்காம தேவனோடு அவர் என்ன செய்யறாரு? உறவாடி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே போல அந்த நாட்களில நம்ம கடந்து போகிற அந்த சூழ்நிலையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில வருகிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்க என் தேவன் அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நல்ல காலங்களில் தேவன் நாளத்துல கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீ எதை குறித்து கலங்காத, நீ எதை குறித்து பயப்படாத, நீ ஆண்டவரை மட்டும் பிடிச்சுக்கொள்ளு. அல்லேலூயா. நிச்சயமா ஒரு நன்மையான காரியத்தை கர்த்தர் மேல செய்வார். ஏன் தெரியுமா? அவர் எழும்பி பிரகாசிக்கிற தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஏசாயா 66 அதிகாரத்துல 1வது வசனத்துல போட்டப்பட்டபடி ஆண்டவர் சொன்னார், எழும்பி பிரகாசி. உண்மையில என்ன வந்தது? ஒளி வந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நீ எழும்பி பிரகாசிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமையை கர்த்தர் மேல என்ன செய்வாரு? உதிக்க பண்ணும்படியான காரியத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்க்கிறோம், இரவும் பகல் 40 நாள் கர்த்தரோடு இருந்தார். அவன் என்ன செய்யறான்? 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகையில எழுதினான். பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்புறம் மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் கைகளில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது 40 நாள் சென்ற பிறகு மோசே என்ன செய்யறாரு? சீனாய் மலையிலிருந்து இறங்குறாரு. கீழே இறங்கும் பொழுது தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறிந்தார். ஆண்டவர் அவனோடு பேசிக்கிட்டு இருந்தத மோசே அறிந்த அவனோட முகம் பிரகாசமா இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசும் பொழுதுங்க, இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன தருவார்? பிரகாசத்தை கொடுப்பாரு. ஐயா, இன்னைக்கு பிரகாசம் சொல்லும் போது அது வெளிச்சத்தை காட்டுது. அல்லேலூயா. இன்னைக்கு வெளிச்சம்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு அநேக நன்மையான காரியத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நீ நினைக்காத அற்புதங்களை கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்வாரியா? அந்த பிரகாசத்தை கர்த்தர் நம்ம முகத்துல வைப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு பிரகாசிக்கிற ஒரு ஜீவித்தை தான் கர்த்தர் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். நீ எதையும் நம்பாத, எதையும் பார்க்காத. நீ பார்க்க வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணு என்ன தெரியுமா? தேவனுடைய சமூகம் ஒண்டிதான். தேவனுடைய சமூகத்தில் தனித்திரு. நீ ஆண்டவரோடு பேசு, ஆண்டவரோடு உறவாடு. இன்னைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் அதிகமான வாழ்க்கையில இணைச்சுக்கொள்ளு. இன்னைக்கு மோசே பாருங்க, 40 நாள் சென்ற பிறகு அந்த சீனாய் மலையிலிருந்து 2 என்னது அந்த உடன்படிக்கை என்னது அந்த எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி வராரு. முகம் பிரகாசமா இருக்கிறது மோசேக்கே தெரியல. அல்லேலூயா. அப்புறம் என்ன நடக்குது? அவன் அறியாத இருந்தா 30ஆம் வசனம். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும் பொழுது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவருடைய முகம் பிரகாசமா இருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். அவன் கிட்ட வரத்துக்கு கூட எல்லாம் பயந்தாங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, மோசேயோட முகத்துல கர்த்தர் ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்தி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த பிரகாசம் எப்ப வரும்னு சொன்னா, நீ தேவனுடைய சமூகத்துல தனித்து இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் அந்த பிரகாசத்தை வாழ்க்கையில கொடுப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக வேலையில, இன்னைக்கு அநேக காரியங்கள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்யணும்னு சொன்னா, நீ தேவனுடைய சமூகத்துல தனித்து இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் அந்த காரியத்தை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவரை மட்டும் உங்க வாழ்க்கையில பிடிச்சு கொள்ளுங்க. எல்லாருமே கர்த்தருடைய தேவனுடைய சமூகத்தை நீ தேவனை பிடித்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் உன்னோட வாழ்க்கையில என்ன செய்வாரு? அவர் கைவிடாமல் நடத்துகிற தேவனா இருப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக வேலையில இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, 2வது காரியம், உன் துக்க மயக்கத்தை விட்டு விழித்துக் கொள்ளுன்னு சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம்.
அல்லேலூயா. இன்னைக்கு எல்லா துக்க மயக்கத்தையும் இன்னைக்கு நம்ம விட்டு என்ன செய்யணும்? விழித்து கொள்ளும்படியான காலத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். எல்லா துக்கங்களையும் கர்த்தர் எடுத்து போனோம். இரண்டாவது காரியம், உன்னோட துக்க மயக்கத்தை. இன்னைக்கு அநேக வேளையில துக்கம் என்பது இன்னைக்கு அநேக நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு மயக்கமா இருக்குது. இன்னைக்கு அநேக துக்கங்கள் வரும் பொழுது இன்னைக்கு அநேக வேலை என்ன செய்யறோம்? அந்த துக்கத்தை விட்டு நம்ம என்ன செய்ய விழித்து எழுந்திருக்க முடியல. இன்னைக்கு இந்த துக்கத்தை விட்டு நீ விழித்து எழுந்திருக்க முடியாத வரைக்கும் பிரகாசிக்கிற ஒரு கிறிஸ்துவனா உன்னால வாழ முடியாது. இன்னைக்கு துக்கம் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது இன்னைக்கு அநேக வேலையில இன்னைக்கு அநேக அக்கிரமமான காரியங்கள், தேவனுக்கு விருப்பப்படாத அருவருப்பான காரியங்கள் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கும் பொழுது இன்னைக்கு என்ன தெரியுங்களா செய்யும்? இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தை நம்ம எழுப்பி பிரகாசிக்க முடியாதபடி இன்னைக்கு பிசாசானவன் அநேக காரியங்களை நினைச்சு நம்மளை பிடிச்சு அழுத்துவோம். அல்லேலூயா. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா யாத்திராகமம் 34 அதிகாரத்துல நான் சொன்னேன் 28 30 வரைக்கும் மோசே என்ன செய்யறாரு? 40 நாள் என்ன செய்யறாரு? தேவனுடைய சமூகத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 40 நாள் அவர் தேவனோடு என்ன செய்யறாரு? இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான் என்று சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். மோசே. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக வேளை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா துக்கங்களை எடுத்து போடும் பொழுதுதான், நம்ம விழித்து எழும்படும் பொழுதுதான் இந்த பிரகாசத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுப்பார். அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, எடுத்து வாசிங்க எபேசியர் 5ஆம் அதிகாரம். எபேசியர் 5 எடுத்துக்கொள்ளுங்க. வசனம் 14 17 வரைக்கும் வாசிங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து, அவர் சொல்றாரு, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திருன்னு சொல்றாரு. இன்னைக்கு அநேக வேலையில ஆண்டவர் சொல்றாரு, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திருன்னு சொல்றாரு. இன்னைக்கு அநேக வேலையில பாருங்க, இன்னைக்கு அநேக துக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன தெரியுமா செய்யுது? துக்க மயக்கத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக விதமான இப்படிப்பட்ட துக்கம் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது என்ன செய்ய முடியாது சொன்னா, தேவனுக்காக நம்ம எழுப்பி பிரகாசிக்க முடியாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில துக்கங்களை பிசாசானவன் கொடுத்து, வேதனைகளை கொடுத்து, ஏன்னா தேவன் பக்கம் நீ நெருங்க முடியாதபடி இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பிசாசானவன் கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் நீ விட்டு எழுந்திருக்கும் பொழுதுதான் நீ பிரகாசம் அடையும்படியான காரியங்களை கர்த்தருடைய நடத்த வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் வாசி எழுந்து, அப்பொழுது அப்ப பாருங்க, அவர் எழுந்து சொல்லும்போது அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க என்னது? உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். உன்னை பிரகாசிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். சில வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அப்பதான் வந்து உன்னை பிரகாசிக்க முடிய பண்ணுவார். அல்லேலூயா. 15 வாசிங்க. ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல். ஆண்டவர் சொல்றாரு, எபேசியர்ல பார்க்கிறோம், நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல். ஆண்டவர் பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, உன் வாழ்க்கையில, கிறிஸ்துவ வாழ்க்கையில நீ ஞானமற்றவனை போல நீ நடக்காத. ஒன்னாவது சொல்றாரு 14வது வசனத்துல, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திருன்னு சொல்றாரு. 15வது வசனத்துல சொல்றாரு, ஞானமற்றவனை போல நடவாமல் கர்த்தர் சொல்றாரு. ஒரு ஞானமுள்ள ஒரு கிறிஸ்துவனா நீ நடக்கணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கறத நம்ம பார்க்கிறோம். வாசிங்க. ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. அதான் சொல்றாரு, நீ ஞானம் உள்ளவனை போல கவனமாய் என்ன சொல்றாரு? நடந்து கொள்ள பார்த்து. அப்ப ஞானம் உள்ளவனா நீ என்ன செய்யணும்? கவனமா நீ நடந்து
கிறிஸ்துவ வாழ்க்கையில நீ எழுப்பி பிரகாசிக்கணும்னு சொன்னா ஒரு ஞானமுள்ள ஒரு மனுஷனா நீ இருக்கணும்னு சொல்லி நீங்க கர்த்தருடைய ஆவியானவர் எதிர்பார்க்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது வாசிங்க. நாட்கள் பொல்லாதவைகளானதால், நாட்கள் ரொம்ப பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நம்ம காலத்தை, நம்ம நாட்கள், இதற்குள்ள சூழ்நிலைகளை பாத்தீங்கன்னா இந்த நாட்கள் ரொம்ப பயங்கரமா இருக்குது. அல்லேலூயா. இந்த நாட்களை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா வேதத்துல பார்க்கிறோம், காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். அல்லேலூயா. இந்த காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும்னு சொன்னா இன்னைக்கு நம்ம ஞானம் உள்ளவர்களா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் இன்னைக்கு மோசே போல நம்முடைய வாழ்க்கையில தனி தேவனுடைய சமூகத்துல தனித்து இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உன் வாழ்க்கையில் உள்ள காரியத்தை எல்லாம் அவர்கிட்ட நீங்க சொல்லுங்க. ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில உள்ள சூழ்நிலை, என் வாழ்க்கையில உள்ள பிரச்சனை, என் குடும்பத்துல உள்ள சூழ்நிலைகள், என் தனிப்பட்ட வாழ்க்கையில, என் திருச்சபையில, சமுதாயத்துல, இதை எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய சமூகத்துல இருக்கணும். இந்த காலங்களை நம்ம என்ன செய்யணும்? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். அல்லேலூயா. எப்படி இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும்னு சொன்னா, நீ தேவனுடைய சமூகத்துல தனித்து இருந்து எப்படி மோசே தேவனோடு எப்படி இருந்தாரோ அதே போல நீ தேவனோடு கூட இருக்கும் பொழுது அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில பிரகாசிக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவனா நீங்க நானும் இந்த 2 நாட்களில இந்த தேசங்களில வாழக்கூடிய கர்த்தருடைய எடுத்து நடத்துவார். அல்லேலூயா. அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும், அந்த அளவுக்கு நம்முடைய ஜீவியம் இருக்கணும். அப்பதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? இன்னைக்கு நம்முடைய காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். இந்த நாட்டுல வருகிற இந்த சூழ்நிலையில் கர்த்தர் மாத்தணும். அல்லேலூயா. உன் குடும்பத்தை குறித்து நீ காலமாவையா பயப்படாத, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் நின்று தேவனை மட்டும் நீ பிடித்துக் கொள்ளு. உன்னை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் யாவரும் தேவன். அல்லேலூயா. அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் அவனை நடத்துவார். சரி, அடுத்த வசனம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல், அவர் சொல்றாரு, மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து அவருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்க. ரொம்ப அழகான வசனங்க. சொல்றாரு, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல். மதியற்றவர்கள் என்னது? ஐயா, நீ அறிவில்லாதவனா இருக்காது. உன் வாழ்க்கையை நீ என்ன சரிப்படுத்தி வச்சுக்கொள்ளு. அதான் சொன்ன இந்த காலங்கள் நம்ம அதிகமா ஜெபிக்கக்கூடிய ஒரு காலத்துல நம்ம விட்டு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம 3 நாள் உபவாசம் எடுத்து எதுக்கு நம்ம ஜெபிக்கணும் சொல்லுங்க? நிச்சயமா இந்த 3 நாள் உபவாசத்துல கர்த்தர் ஒரு பெரிய காரியம் செய்வாரு. நம்ம பாருங்க, ஆரம்பத்திலே கர்த்தர் ஒரு வெளிப்பாடை கொடுத்து இந்த காரியத்தை தான் வருடத்துல செய்யக்கூடிய கர்த்தர் நமக்கு அந்த காலத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அப்ப இந்த காலங்களில நீ ஆண்டவருடைய சமூகத்துல அதிகமா ஜெபிக்க கூடியதான ஒரு காலத்துல இருக்கிறோம். அல்லேலூயா. அதான் என்ன சொல்றாரு? ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல். இன்னைக்கு உன்னோட வாழ்க்கை ஏதாவது சொல்லி உனக்கு தெரியாது. அப்ப உன்னோட வாழ்க்கையில கர்த்தரை மாத்திரம் வாழ்க்கையை பிடிச்சு கொண்டு என் வாழ்க்கையை நடத்தணும்னு சொன்னா இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாம, இன்னைக்கு பரிசுத்த ஆவியின் நடத்துதல் இல்லாம என்னால வாழ முடியாது. என் வாழ்க்கையை என்னால நடத்த முடியாதுயா. அல்லேலூயா. அவரை மட்டும் வாழ்க்கையில நீ பிடிச்சு கொண்டு, அவரை மட்டும் வாழ்க்கையில என்னது இணைச்சு கொண்டு உன் வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமுள்ள தேவனா இந்த காலங்களில் உங்க மத்தியில் அவர் கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் மட்டும் நீங்க பிடிச்சு கொள்ள. அப்புறம் சொல்றாரு, கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்ப ஆண்டவருடைய சித்தம் என்ன சொல்லி நம்ம உணர்ந்து கொள்ளணுமா? எனக்கு ஆண்டவர் என்ன எப்படி நடத்தணும், ஆண்டவர் என் வாழ்க்கையில எப்படி வச்சுக்கணும்னு சொல்லி ஆண்டவருடைய சித்தத்துல நம்ம மனுஷன் வாழ்க்கையில நடத்தணும். நீ அவரை மட்டும் நீ நம்பியிரு, என் தேவன் உன்னை போஷிப்பார். எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த தேவன் உன்னையும் போஷிப்பார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் சரி, எப்படி தேவனுடைய சமூகத்துல மோசே தனித்திருந்தாரோ அதே போல நீ தேவனுடைய சமூகத்திலே தனித்திருந்து பாரு. உன் வாழ்க்கைக்கு வேண்டிய தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்தித்தோடு நடத்தார் வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. 18ஆம் வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல், நீ மதுபான வெறி கொள்ளாம ஆவியினால் நிறைந்து, ஆவியில நிறைந்து சொல்றார். அல்லேலூயா. ஐயா, நீங்க துன்மார்க்கத்துக்கு ஏதுவான, இன்னைக்கு தேவனுக்கு விருப்பம் இல்லாத
ஒரு பிரகாசிக்கிற ஒரு கிறிஸ்தவனா நீ நான் வாழ முடியாது. அல்லேலூயா. அது அழகா போட்டிருக்கிறாரு 18 துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். இன்னைக்கு துன்மார்க்கமான ஒரு ஜீவியம். இன்னைக்கு குடிகாரனுக்கு என்னது, தண்ணியை குடிச்சிட்டு என்னது, அவனை பத்தி கேட்டவன் அவனுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவ ஜீவனோட வாழ்க்கை இருக்க கூடாது. நீ கிறிஸ்துவுக்காக வாழ்ற, உண்மையா வாழ. எனக்கு தெரியல எத்தனை பேர் உண்மையா வீடியோலாம் நீங்க பாக்குறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. இது மெயினா நம்ம டிஐடி மெம்பர்ஸ்க்காக தான் நம்ம இந்த வீடியோ செஞ்சு நம்ம உங்களுக்கு அனுப்புறோம். நான் நம்புறேன் இதை இன்னும் ஒரு சிலர் இதை பாக்குறாங்கன்னு சொல்லி, பாக்குற நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை பார்க்காம இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீ இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு காரியத்துக்கும் நீ தேவனுக்கு கணக்கு கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. ஊழியக்காரனா இருக்கிற நானா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருக்கிற நீயா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நம்ம கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, வசனத்துல சொல்றாரு 18 துன்மார்க்கத்துக்கு ஏதுவான என்னது, மதுபான வெறி கொள்ளாமல். துன்மார்க்கமான ஜீவியம் நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு விருப்பம் இல்லாத அருவருப்பான காரியங்கள் எதுவுமே நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம அதுல இருந்து என்ன செய்வோம், விட்டு தேவனுக்காக நம்ம வாழணும். அல்லேலூயா. ஒரு சாட்சியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும். உண்மையான ஒரு வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. ஒரு பிரகாசிக்கிற ஒரு கிறிஸ்தவனா நீங்க நானும் இருப்போம் இந்த உலகத்தில். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டாரியா. உன்னை பிரகாசிக்கும்படியாக தான் இந்த நல்ல கால வேளையில இந்த என்னது நாளில் உங்க மத்தியில் ஒரு கடவுள் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் அவர் சொல்றாரு அந்த 18 வசனம், ஆவியிலே ஆவியினால் நிறைந்து சொல்றாரு. அப்ப நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை ஆவியில நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கணும். அல்லேலூயா. நீ ஆவியில நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுதுதான் நீ தேவனுக்காக என்ன செய்ய முடியும், எழுந்து பிரகாசிக்க முடியும். அல்லேலூயா. ஐயா, ஆவியினால நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் என்ன தெரியுமா செய்யும், உன்னை கொண்டு வந்து உன்னதத்துல நிறுத்தும். அப்ப ஆவியில நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் கர்த்தர் என்ன தெரியுமா செய்வாரு, நம்முடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவாரியா. அல்லேலூயா. இந்த நாட்டில் கடந்து போகிற எல்லா சூழ்நிலையிலும் இனி ஆவில நிரம்பி தேவன் ஆராதனை செஞ்சு பாரு, கர்த்தர் நிச்சயம் உன்னோட வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நான் நம்புறேன். நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம், இடைவிடாமல் ஜெபிப்போம். அதிகமா இந்த காரியங்களை நம்ம மத்தியில அதிகமா வலியுறுத்திட்டு வரேன். அதனால உண்மையா நம்ம தேவனுக்காக நினைப்போம், வாழ்வோம், ஜீவிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாங்க. அல்லேலூயா. மை டிஐடி மெம்பர்ஸ், நான் நம்புறேன் ஒன்னாவது காரியம், தேவனுடைய சமூகத்துல நீ தனித்து இருக்கணும்னு சொல்லி நான் பேசினேன். ரெண்டாவது, உன்னோட துக்க மயக்கத்தை விட்டு நீ விழித்து கொள்ளும் பொழுதுதான் நீ தேவனுக்காக எழுதி பிரகாசிக்க முடியும் சொல்லி இரண்டாவது காரியத்தோடு நான் பேசுறேன். அல்லேலூயா. இந்த ரெண்டு காரியத்தை நீங்க தேவனுடைய சமூகத்துல பிடிச்சு கொள்ளுங்க, நீங்க அதன்படி வாழுங்க. நிச்சயமா நான் நம்புறேன் கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராங்க. அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். தொடர்ந்து கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல கால வேளையில ஆண்டவரே உடைய பிரசன்னத்திலே நாங்கள் நிற்கும்படியா, உம்மோடு துதிக்கும்படியாக, உம்மோடு ஆராதிக்கும்படியாக நீ கொடுத்த இந்த ரெண்டு வார்த்தைகளுக்காக சோதரம் ஆண்டவரே. ஐயா, எங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில நாங்கள் எழுப்பி பிரகாசிக்கும்படியாக நீ கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக சோதரம் ஆண்டவரே. ஆவியானவர் தாமே எங்களை தொடர்ந்து நடச்சுவீராக, தொடர்ந்து பலப்படுத்துவீராக. பேசப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் வாழ உதவி செய்யும். அது மாத்திரமில்லாமல் ஐயா, அந்த நாளிலே ஆண்டவரே மதர்ஸ் டேவா இருக்கிறபடினாலே திருச்சபையிலே இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாய்மார்களை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து தாய்மார்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக. அநேக தியாகங்கள் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அநேக தியாகங்களை செய்து தங்களுடைய குடும்பத்துக்காகவே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தாய்மார்களை
ஐயா நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதியும். சரீரங்களில் ஆண்டவரே நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுங்க, நல்ல பலனை கொடுங்க. குடும்பத்தில் ஆண்டவரே நல்ல ஒரு ஐக்கியத்தை குடிச்சு ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே இந்த தாய்மார்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு தாய்மார்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்களுடைய சந்தோஷ சமாதானம் ஆண்டவரே, மனமகிழ்ச்சி ஆண்டவரே அவள் வாழ்க்கையில் இருப்பதாக உங்களுடைய காலத்தில் அப்படியாக ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பேப்பரை ஆசீர்வதித்து ஆண்டவரே இது வரைக்கும் நடத்தி வந்த உங்களுடைய தயவு இறக்கங்களுக்கு நன்றி. தொடர்ந்து கர்த்தர் எங்களை நடத்துவீராக. இந்த நல்ல நாளில் அப்படியாக சிறு ஜபத்தை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாத்தையும் கன மகிமையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. Praise the Lord, members. மறுபடியுமாக ஒவ்வொரு மாதங்களுக்கும் என்னுடைய ஹாப்பி மாதர்ஸ் டே வாழ்த்துதல நான் மறுபடியும் தெரிவித்துக் கொள்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி மாதர்ஸ் டே. Praise the Lord, dear members. திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் என்னுடைய மாதர்ஸ் டே வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கரம் பிடித்தீரே என்னை கரை சேர